டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலக்குது. 3 டிஎம்சி தண்ணி தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும். கடல்ல கலக்கிற வீணா போற தண்ணி அது உபரி நீர். அந்த தண்ணியை நம்ம இதுல கொடுத்துருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனா அதை கொடுக்க யாருக்கா மனசு வந்துதா? யாருக்கா மனசு வந்துதாமா? இவ்வளவு நாள் கேட்கிறோம், இவ்வளவு போராட்டம் பண்றோம். மருத்துவர் ஐயா எவ்வளவு போராட்டம் பண்ணி பார்த்துட்டாரு. கிருஷ்ணகிரி வரைக்கும் வணிக சக்தி, அதுக்கப்புறம் அறிக்கை, கண்டனம் எல்லாம் தெரிவிச்சுட்டாங்க. ஆனா அப்ப கூட எதுவும் மனசு வரல. என்ன ஒரு கொஞ்சோண்டு ஒரு பாதி திட்டம் நிறைவேற்றிறாங்க. ஒக்கநேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், அதுவும் பாதிதான், இன்னும் பாதி நிறைவேற்றவே இல்லை. மருத்துவர் அன்புமணி அவர்கள் காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றத்துக்காக எவ்வளவு 10 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கும் விடிவு காலம் வரல. ஆனா நாம விடுற மாதிரி இல்ல. இங்க நீங்க கேட்கலையா, டெல்லியில போய் சொல்லலாம். சொல்லாமாமா? டெல்லிக்கு போலாமா? சரி, அதுக்கு மாம்பழ சின்னத்துல நீங்க வாக்கு போட்டு என்ன வெற்றி பெற வைத்தீங்கன்னா நீங்க வெற்றி பெற்ற மாதிரிதான் அர்த்தம். இத்தனை மகளிர் சொல்றீங்கல்ல, இத நான் அங்க போட்டு போய் சொல்றேன். யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுவேன். பாராளுமன்றத்துல சொல்றேன், பிரதமர் ஐயா வீட்டுல போய் சொல்லுவேன், அவர் அலுவலகத்துல போய் கேட்பேன். எங்க ஊர் தர்மபுரி மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் தண்ணி பிரச்சனையா இருக்குது. தண்ணியே கிடையாது. நீங்க தாய் இல்லம் செய்ய மனசு வச்சு எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்போம். கண்டிப்பா கொடுப்பாங்க. கொடுக்காம இருக்க போறாங்க. எல்லாருமே நம்ம எங்க ஊர்ல தானே இருக்கிறோம். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு மாம்பழச்சில வாக்கு போடுங்க. கண்டிப்பா இந்த திட்டங்களை கொண்டு வருவேன். அடுத்ததா வேலை வாய்ப்பு. எங்க போனாலும் தர்மபுரியில பசங்களுக்கு வேலையில முதல்ல பசங்களே இந்த ஊர்ல இல்ல, எல்லா வெளியூர்ல வேலை செய்யறாங்க. எல்லாம் வெளியூர்ல இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? நம்ம கண்ணெதிர்க்க பாக்குறோம். நம்ம பசங்க ஏதோ உடனே பாவம் அக்காக்கான்னு வருதுங்க. அவங்களுக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும். தர்மபுரியில குடும்பத்தை ஒருத்தருக்காவது நல்ல வேலை வாய்ப்பு. நிறைய இல்ல பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நாங்க மட்டும் என்ன எங்களை பசங்களாவது வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்க, எங்களை அது கூட அனுப்ப மாட்டாங்க, எங்களுக்கு இந்த ஊர்லயே ஒரு தொழிற்சாலை வச்சு கொடுங்க, நான் அங்க வேலை செய்யறோன்றாங்க. பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டை நடத்தணும்னா அவங்கதான் நடத்துறாங்க. அதனால இந்த விஷயத்துக்காக வேலை வாய்ப்பை பெருக்குவது என்னுடைய வேலை. அதுக்கு நீங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். மாம்பழ சின்னம் தான் இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நடந்திருக்குது. அந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் தான். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போயிருப்பீங்க? அது எப்படி இருந்தது? நல்ல டாக்டருக்கு வைத்தியம் பார்த்தாங்க. ஆனா அரசு மருத்துவக் கல்லூரி அது தரம் உயர்த்திய பின்பு ஸ்பெஷலா தனித்தனி பிரிவு இருக்கா? அதை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் தான் கொண்டு வராரு. தர்மபுரி என்னுடைய ஊர், என்னுடைய மக்கள், அவங்களுக்கு நான் நல்ல மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து கிராமத்துல இருக்கவங்க, விவசாய குடும்பங்கள், பாட்டாளிகள் யாரா இருந்தாலுமே அங்க சிறந்த வைத்தியம், ஸ்பெஷல் டாக்டர் வைத்தியம் பாக்குறாங்க. எதற்கு காரணம்? மாம்பழ சின்னம் தான். நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்தை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுனால்தான் மருத்துவர் அன்புமணியால அவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சது. அதனால நீங்க தொடர்ந்து மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுங்க. மொரப்பூர் ரயில்வே திட்டம், இது யாருமே யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. சென்னை டு தர்மபுரி டைரக்டா ட்ரெயினே கிடையாது. இருக்கா? நீங்க எல்லாம் பறந்து கூட பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இருந்தது, இப்ப இல்ல. 80 வருஷமா உடச்சு போட்டாங்க. ஆனா அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள். 2019 அந்த ரயில்வே அமைச்சரை ஒரு 20 முறை தான் போய் பார்த்து பியூஷ் கோயலே அந்த ரயில்வே திட்டத்தை துவக்கி வச்சாரு. ஹெலிகாப்டர்ல வந்தாரு. ஆமா, பூஜை எல்லாம் போட்டு போனாங்க. இந்த திட்டத்தை யாருமே கொண்டு வரல, யாருமே பண்ண முடியாதுன்னு நினைச்சு குப்பையில போட்டாங்க. ஆனா இவர் அதை எடுத்து முடிச்சாரு. இதெல்லாம் கொண்டு வந்த சின்னம் மாம்பழம். ஆனா மாம்பழ சின்னம் தர்மபுரிக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கு. இன்னும் நிறைய நல்ல திட்டங்களை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். நீங்க ஓட்டு போட தயாராகுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா எவ்வளவு வளர்ச்சி திட்டம் வச்சுக்கிட்டு வாய்ப்பு இல்லாம எதுவும் செய்ய முடியல. நடுவுல ஒரு 5 வருஷம் கேப்பா அந்த மரம்பூர் ரயில்வே திட்டத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்க. மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் நம் குழந்தைகள்